சென்னையை பொறுத்தவரையில இது ஒரு நம்முடைய மாநகராட்சி மாநகராட்சி கண்ட்ரோல்ல வருது. அதனால திட்டம் வந்து அவங்களுடைய ஸ்கீம்ல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய உங்களுக்கே தெரியும், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த அந்த வெளிநாடு மாதிரி இங்க ஆக்கணும். அதுக்குதான் நிறைய இந்த இருக்கக்கூடிய பக்கிங் கால்வாயை கூட தூர்வாரி அங்க படகு சவாரி பண்ணக்கூடிய இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அந்த நகராட்சி நிர்வாகத்துறை மற்ற மாதிரி இந்த பெருநகர கட்சியா இருக்கனால அது இந்த துறை மூலம் சொல்லியிருக்காங்க. மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் கூட 110 விதியில சொல்லியிருக்காங்க. அதனால சென்னை வந்து ஒரு வெளிநாடு மாதிரி இருக்கக்கூடிய அளவுல தோற்றமளிக்கக்கூடிய அளவுலயும் மக்களுக்கு பாதுகாப்பான இடமா வந்து மாறும். இல்ல அதாவது எந்த திட்டம் வந்து கடற்கரையில 500 மீட்டருக்கு உள்ளால கொண்டு வரணும்னா சிஆர்இசட் கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்தோட பர்மிஷன் வாங்கணும். அதுல வந்து 100 மீட்டருக்கு ஒரு விதி, அடுத்து 200 மீட்டர் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. அதுல வந்து என்ன அதுல சரியான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அந்த மாதிரிப்பட்ட பணிகளை செய்ய முடியும். ஏன்னா அது வந்து அதுல நாளை வேற விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது. அதனால ஒவ்வொரு துறைக்குன்னு சில என்ஓசி வாங்கி தான் பண்ணணும். அது என்ன கட்டத்தில் இருக்குன்னு உள்ளதை முழுமையா பார்த்தா தான் தெரியும். ஆனாலும் நிறைய திட்டங்களை வச்சிருக்காங்க. இல்ல அதுதான் ஊட்டி கொடைக்கானல் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கோம். வரக்கூடிய காலங்களில் இன்னும் படிப்படியா அடுத்த நல்ல அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு வந்து உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான வேலைகள்ல நாங்க முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய வழிகாட்டுதலோடு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏவிஎம் சேனல் ஒரு சேனல் இருக்கு. அது வந்து பூவார் வரைக்கும் கேரளாவுக்கு வரும்போது அது செயல்பாட்டில் இருக்கு. இந்த போட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை முன்னெடுக்கிறதுக்கு இல்ல ஏவிஎம் ஆக்கிரமிப்பாளர் கையில போய் இப்போ ஒரு பாதையா கூட இல்லாம இருக்கு. அதான் இல்ல ஏவிஎம் கால்வாய் பொறுத்தவரையில அவர் சொன்ன மாதிரி நீங்க பூவாறு வரைக்கும் கேரளாவோட இருக்கு. பூவாருக்கு பிறகு வந்து நீரோடித்துறை முதல் கிட்டத்தட்ட மண்டைக்காடு புதூர் வரைக்கும் இருக்குது. மோர் தென் 22 கிலோமீட்டர். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நீரோடித்துறையிலிருந்து இறைமன் துறை வரைக்கும் அந்த ஏவிஎம் கால்வாயில இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், அதுல இருக்கக்கூடிய அவ்வளவு ஆக்கிரமிப்புகளையும் எடுத்து கொஞ்சம் தான் இருக்கு. நிறைய வேஸ்ட் தண்ணி எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அடைச்சிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் அதாவது பார்ட் ஏல வந்து 32 கோடி ரூபாய் அளவுல நகராட்சி நிர்வாகத்துல வந்து டுபிஷியல் அந்த வங்கியின் மூலம் வந்து அதை சரிப்படுத்துறோம். இப்ப ஃபண்ட் அலகேஷன் ஆயிட்டு இனி வந்து அவங்க அந்த சிஆர்இசட் பர்மிஷனா அதுக்கு வாங்க வேண்டியிருக்கு. அது மாவட்ட அளவில் அந்த கமிட்டி முடிஞ்சு போச்சு. ஸ்டேட் அளவில் அடுத்த மாசம் கூடுது. அந்த சிஆர்இசட் பர்மிஷன் வந்து வாங்கின உடனே அதை முழுமையா அந்த 9 கிலோமீட்டர் வந்து முழுமையா அதை தூர்வாரி பூங்கா எல்லாம் வச்சு பொதுமக்களுக்கு பாதை, அதாவது வாக்கிங் போற மாதிரி நாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்கோம். அதை முடிச்ச பிறகு அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அடுத்த திட்டத்தை உருவாக்கும். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இப்ப நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரேன். 2016 ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. எங்களுக்கு வந்து கார் வாங்குறதுக்கு நான் இப்பவும் லோன்ல தான் என் கார் இருக்கு. நான் வச்சிருக்கக்கூடிய இன்னும் வந்து கார் வந்து லோன்ல தான் இருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசு எங்க கார் எங்களுக்கு வாங்கி தராங்கன்னா நாங்க நிச்சயமா அதை வாங்குவோம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து இன்னைக்கு எம்எல்ஏக்கள் வந்து உள்ள போய் வேலை பார்க்கணும்னா ஒவ்வொரு கிராமங்களையும் சுத்தி பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் தமிழ்நாடு லேபிள்ல சட்டப்பேரவைன்னு உள்ள போர்டுல வந்து கார் உள்ள போனா எங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால அதுல எனக்கு பெருசா அது குறையா எனக்கு தெரியல. இல்ல அது வீணடிக்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் நாங்க. ஆனா மக்களுக்கு இல்ல கார் இல்லாம இருந்தாலும் நாங்க இதுவரைக்கும் நாங்க ஓடிட்டு தானே இருக்கிறோம். நான் 3வது தடவை எம்எல்ஏ. அது இல்ல, ஆனா காரை வந்து குடுக்கறதுல தப்பு இல்லைன்னு தான் என்னுடைய எண்ணம்.